அதாவது இந்த தீர்த்தத்தில் தவளைகளே தங்காது. இந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்து குடித்தா எந்த விதமான ஜுரம் நோய் தீருது அப்படின்றது இங்கே வர பக்தர்களோட நம்பிக்கை. இது கஜபிருஷ்ட வடிவத்தில் இருக்குது. கஜபிருஷ்டம் அப்படின்னா யானையோட பின்பாகம், யானைக்கு உட்கார்ந்த ஒரு பின்பாகம் எப்படி இருக்கும் அந்த வடிவத்தில் இருக்கிற விமானம் இது. அவருக்கு நிறங்கள் மாறிக்கிட்டே இருக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அதாவது மழை பெய்யும் அப்படின்னா ஒரு நிறமாக இருப்பாராம், மழை பெய்யாது அப்படின்னா அது நிறமாக இருப்பாங்க. எந்த திசையில் மழை பெய்யும் அந்த திசையில் வந்து நிறம் மாறுமா. அர்ச்சகர் இங்கே தொடவே மாட்டாங்களா? அர்ச்சகர் தொடவே மாட்டாங்க. மூலவரை தொடர்றது. அதே மாதிரியா இயற்கை உபாதிகள் ஏதாவது பண்ணாலும் குளிச்சுட்டு தான் வரணும் திரும்பவும். சரி சரி சரி. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த மாதிரி ஒரு நடராஜர் இல்லை? நடராஜர் கிடையாதுங்க. இவ்வளோ பெரிய நடராஜர். ஆமாம், அது அசைக்க கூட முடியாது. சரி சரி சரி. தீண்டா திருமேனின்னு சொல்கிறது தேவர்கள் ஆச்சார நியமத்தோடு எப்படி 4 யுகங்களுக்கு முன்னால் பூஜை பண்ணாங்களோ அடுத்தடுத்த வகை யுக காலத்தில் யாருமே வந்து அந்த ஆச்சார நியமத்தோடு பூஜை பண்ணணும். அந்த ஆச்சாரம் கொஞ்சமாவது குறைஞ்சால் ஏதாவது பங்கம் ஏற்படும் போது லோகக்ஷேமத்தை குறைவு ஏற்பட போகுது அப்படின்றதுனால சுவாமியை தொடாமே என்ற வரைக்கும் பூஜை பண்ணிட்டு வரும். அன்றாடம் வண்ணம் வண்ணவான் பையரல் குலான்னு சொல்லி பாடுறவர். அந்த வண்ணம் வண்ணமான்னு சொல்கிறது அன்றாடம் காலம்பரை பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதிகமாக இருக்கும் பகல் காலத்தில். இரவு காலத்தில் சுவாமியுடைய மேனி கருப்பாக இருக்கும். இது இரவு பகலுக்கு இருக்கக்கூடிய நிறம் மஞ்சளும் கருப்பும். இதாவது மழை வர காலங்களில் சுவாமி பேரில் ஒரு பூ போன்ற சூரியன் போல சந்திரன் போல இலை போல கொடி போல ஒரு வடிவமானது ஏற்படும் வெண்மையாக. வெண்மை வந்துதானா அந்த வருஷம் நல்ல மழைன்னு சொல்லலாம். வெண்மை வரலைன்னா குறைவான மழை. சுவாமி இங்கே வந்து சுயம்புமூர்த்தியாக இருக்கிறாரு. சரி சரி. ஐயன் நல் அதிசயன் அயன் விண்ணோர்தொடும் மையனி கண்டனார் வண்ணம் வண்ணவான். ஓகே. ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு அதிசயமாக விளங்கி புதுமை பொலிவு தோன்றி விளங்குபவர். இங்க பிரம்மா விஷ்ணு 2 பேரும் வழிபட்ட ஸ்தலம். இப்போ நம்ம இருக்கிறது கூவம்ன்ற இடத்துல இருக்கிறோம். இவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். எனக்கு பின்னாடி தான் இருக்குது அந்த கோயில். நம்ம அங்கே தான் போகிறோம். கோ டெம்பிளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூவம் திருப்புராந்தக சுவாமி திருக்கோயில். கோயில் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலில் பல சிறப்புகள் இருக்குது. இது தீண்டா திருமேனின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது அர்ச்சகர் வந்து தொட்டு பூஜை பண்ணுறது இல்லை, இங்கே தொடாமல் தான் பூஜை பண்ணுறாங்க. தீண்டா திருமேனி சுயம்பு மூர்த்தி, மண்ணாலான லிங்கம். அப்புறமா இங்கே ஒரு குளம் இருக்குது, அது அக்னி தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த அக்னி தீர்த்தம் வந்து இந்த திருக்குளம் வத்தவே வத்தாது, வருஷம் முழுக்க அப்படி தான் இருக்கும். தவளைகள் இங்கே வாழ்கிறது இல்லை. இதுக்கும் கதைகள் இருக்குது. இந்த திருப்புராந்தக சுவாமிக்கு புராண வரலாறு இருக்குது. அந்த புராண வரலாறு இங்கே இருக்கிற அர்ச்சகரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்ற விஷயங்களையும் இங்கே உள்ளவங்க, இந்த பக்தர்கள் இங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க இந்த திருக்கோயிலை சுற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பின்னாடி இருக்கிறது வந்து அக்னி தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை பற்றிய பெருமைகளையும் மகிமைகளையும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த தீர்த்தத்தில் தவளைகளே தங்காது. அது மட்டும் இல்லை, இந்த தண்ணி வந்து வற்றினதே இல்லையா, எப்பவுமே வற்றினதில்லை. அந்தளவுக்கு இந்த தண்ணியோட ஊற்று இங்கே இருக்குது, அற்புதங்களும் இருக்குது. இந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்து குடித்தா எந்த விதமான ஜுரம் நோய் தீருது அப்படின்றது இங்கே வர பக்தர்களோட நம்பிக்கை. அற்புதமான இந்த அக்னி தீர்த்தம் நீங்கள் வந்து இந்த திருக்குளத்தில் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு சுவாமியை போய் நீரை தரிசனம் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான தெய்வம் இந்த திருக்கூவம் திருப்புராந்தக சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் பல அற்புதங்கள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மூலவருடைய விமானம். இது கஜபிருஷ்ட வடிவத்தில் இருக்குது. கஜபிருஷ்டம் அப்படின்னா யானையோட பின்பாகம், யானைக்கு உட்கார்ந்த ஒரு பின்பாகம் எப்படி இருக்கும் அந்த வடிவத்தில் இருக்கிற விமானம் இது. இந்த திருக்கோயிலில் பல்லவர்கள் எந்த கோயிலுக்கு கட்டினாலுமே அது கஜபிருஷ்ட விமானத்தில் தான் இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம்,
இந்த பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பல்லவர்களுடைய திருக்கோயில்கள் கட்டியிருப்பாங்க. அது எல்லா கோயில்களுமே கஜபிருஷ்ட விமான வடிவத்தில் தான் இருக்கும். இது ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு கலை வடிவம் மிக்க ஒரு விமானம். இதை பார்க்கலாம் நீங்கள். இந்த கோயிலில் பல சிறப்புகள் இருக்குது. ஞானசம்பந்தர் வந்து இந்த திருக்கோயிலை பற்றி பதிகங்கள் பாடியிருக்காரு. 10 பதிகங்கள் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காரு. அப்புறமா இந்த கோயிலுடைய தீர்த்தத்தை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இந்த கோவிலுக்கு அக்னி தீர்த்தம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. இந்த அக்னி தீர்த்தத்தோடைய சிறப்பு என்னென்னா, அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி வற்றவே வற்றாதுன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே வற்றினது இல்லையா, வருஷம் முழுக்க அப்படியே தான் இருக்கும். அந்த தண்ணி எடுத்து நம்ம குடித்தா நோய் தீரும் அப்படின்றது நம்பிக்கை இங்கே இருக்கிறவங்களுக்கு. இப்போ நோய் காலத்தில் இருக்கும்போது இந்த தீர்த்தத்தை நம்ம வந்து இந்த தீர்த்தத்தை பருகி கொஞ்சம் நோய்களை நம்ம குணப்படுத்தலாம். இந்த மூலவர் ஒரு அதிசயமான மூலவர், தீண்டா திருமேனி. அவர் வந்து எப்படின்னா, மண்ணால் ஆக்கப்பட்ட சுயம்பு மூர்த்தி. அவருக்கு நிறங்கள் மாறிக்கிட்டே இருக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அதாவது மழை பெய்யும் அப்படின்னா ஒரு நிறமாக இருப்பாராம், மழை பெய்யாது அப்படின்னா அந்த நிறமாக இருப்பாங்க. எந்த திசையில் மழை பெய்யும் அந்த திசையில் வந்து நிறம் மாறுமா. இது வந்து அர்ச்சகர்கள் உள்ள கருவறையில் போகும்போது அவங்களுக்கு தெரியுது, பின்பாகத்தில் இருக்கும்போது தெரியுது. நமக்கு அது சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த திசையில் வந்து மழை பெய்ய போகுது, இந்த திசையில் கொஞ்சம் வற்றி இருக்கும், மழை பெய்யாது அப்படின்ற மாதிரி அவர் நிறம் மாறிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அவருக்கு. இப்போது இந்த கோயிலில் அற்புதமான பூஜைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து அபிஷேகத்தை பார்க்கலாம். அப்புறம் பிரதோஷ பூஜையும் பார்க்க போகிறோம். அற்புதமாக இப்போ மழையும் பெய்யுது இந்த கோயிலில். அற்புதமான இடம். நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வரணும், வந்து இந்த பார்க்கணும். பேரம்பாக்கத்துக்கு பக்கத்தில் கூவம் இருக்குது. பேரம்பாக்கம் எப்படி வரணும்னா, சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற சாலையில், அதாவது பெங்களூர் ஹைவே, நீங்கள் பூந்தமல்லியை தாண்டணும். தாண்டினதுக்கப்புறம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வரும். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ரைட் எடுத்திங்கன்னா பேரம்பாக்கம் ரூட்டு தான். அது அரக்கோணம் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. பேரம்பாக்கம் வரும்போது மப்பேடி ஜங்ஷன் வரும். அதுக்கு அடுத்து கூவம் திருக்கோயில் தான் வரும். கூவம் திருக்கோயிலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே அற்புதமான பாடல் பெற்ற ஸ்தலம் கூவம் நதி. அதாவது சென்னைக்கு வர கூவம் நதி இங்கேருந்து தான் தொடங்குது. இங்கே ஒரு ஏரி இருக்குது, அதுலேருந்து வர தண்ணி தான். அந்த கூவம் நதி தொடங்குற இடம் இந்த ஸ்தலம். இப்படிப்பட்ட புனிதமான கூவம் நதி சென்னைக்கு வந்தோடனே மிக்ஸ் ஆகி சாக்கடை தண்ணி ஆகிடுது. நம்ம பண்ணுற தப்பு. இருந்தாலும் இந்த கோயிலை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அற்புதமான இந்த கோயிலை நம்ம இன்றைக்கி தரிசிக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கு. பார்ப்போம். கூவம் திரிபுராந்தகர் திருக்கோயிலில் இப்போ நம்ம உள்ளே இருக்கிறோம், உள் பிரகாரத்தில் இருக்கிறோம். இங்கே நம்ம தக்கார. வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இருக்குது? ஐயா, இந்த கோயிலுக்கு வந்து 17 பேர்கள் உண்டு ஐயா. ஓகே. 17 பேர்ல வந்து திருவிற்கோலம், திரிபுராந்தகம், ரட்சகர், தியாகர், சந்ததாரர், வளைச்சடைக்கூத்தர், சர்வகந்தர், அச்சனாபகண்டர், கரிகாலத்துறை போக்கியவர், பூனநாயக்கர், முப்புறம் அளித்தவர், தானே முளைத்தவர், குவநாதர், சென்னில் வைத்தவர், தீண்டா திருமேனி, ஜெயநிலை திசையன், பாலுகந்தநாதர், 17 பேர் கொண்ட ஐயா வந்து இந்த ஒரு இடம் தாங்க. ஆமாங்க, நான் கூட கேள்விப்பட்டேன் உங்களுக்கு. இது உண்மை. இவர்கிட்ட வந்தாக்கா எது கிடைக்குது, நமக்கு என்ன தேவைன்றதை அவர் கொடுத்துருவார். சரி சரி சரி. நம்ம கேட்கணுன்ற ஒரு எண்ணம் கிடையாதுங்க. சரிங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போனால் நரம்பியல், எலும்பு, ரத்தம், சதை, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரிங்க. எங்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஓகே, நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைனான்சியர் ஆவீங்க. சரிங்க சரிங்க. உண்மை அதுதான். ஓகே ஓகே. நீங்கள் ஒன்றா உங்கள் ஃபியூச்சர் உங்கள் இதில் நீங்கள் நடைமுறையில் தெரியும் உங்களுக்கு. சரி சரி. அதனால சொல்ல வரேங்க, நானும் வந்து எப்படியோ இருந்து எப்படியோ எட்டுன்னு வந்திருக்காருங்க. சரிங்க. இது இருக்கிறதுக்கு காரணம் ஐயா தான். சரிங்க சரி. முழுக்க 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 உண்மை. இப்போ இவங்க வந்து தீண்டா திருமேனி அப்படின்றாங்க. ஆமாம் ஐயா. அர்ச்சகர் இங்கே தொடவே மாட்டாங்களா? அர்ச்சகர் தொடவே மாட்டாங்க. மூலவரை தொடரதே. அதே மாதிரியா இயற்கை உபாதிகள் ஏதாவது பண்ணாலும் குளிச்சுட்டு தான் வரணும் திரும்பவும். சரி 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 சரி. இப்போ குளிச்சுட்டு வராங்க இல்லைங்களா, வீட்டுல இருந்து குளிச்சுட்டு வந்தாலும் இங்க வந்து குளத்துல குளிச்சுட்டு வந்து தான் ஐயாவை இது பண்ணணுங்க, அபிஷேகம் பண்ணணுங்க. சரிங்க. இங்க 4 கால பூஜை நடக்குதுங்க. சரி சரி. காத்தால கால சந்தி, மத்தியானம் உச்சகாலம், சாயந்தரம் சாயரட்ச, இரவு வந்து அர்ஜாமம். சரிங்க சரி. 4 கால பூஜை நடக்குதுங்க. சரிங்க. 4 கால பூஜைக்கும் 4 முறை ஐயர் வந்து குளிச்சுட்டு வந்து தான் பூஜையை பண்ணணும். சரிங்க. இதுதான் ஐதீகம் இங்க. ஐதீகம். ஆமாம். பின்னாடி ஸ்டெப்பு
கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. நடராஜர் தரிசிப்போம் ஃபஸ்ட்டு. அற்புதமான நடராஜர், அற்புதம். இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை திருவள்ளூர் இதில் டிஸ்ட்ரிக்டில். சரி சரி சரி. இந்த மாதிரியான ஒரு காட்சி கோலம் எதுவுமே கிடையாது ஐயா. அமைப்பு என்னண்ணா இதில் விசேஷம்? முக அமைப்பு. முக அமைப்பு. சரி 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 சரி. கம்பீரம். ஓகே ஓகே ஓகே. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த மாதிரி ஒரு நடராஜர் இங்கே இல்லை. நடராஜர் கிடையாதுங்க. இவ்வளோ பெரிய நடராஜர். ஆமாம், அது அசைக்க கூட முடியாது. சரி 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 சரி. ஆணி திருமஞ்சனம்லாம் உங்களுக்கு 4 இது ஐயா, 4 அபிஷேகம் உண்டு. சரிங்கண்ணா. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம அவருக்கு தீபாரதனையும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கு. சரிங்க, ஓகே. பார்வதி மதகேரமாதேவான் சந்தோகம் பரிசீலயந்தி சபதம் ஸ்வாம் தேவதா பிரம்மணாः மந்தாருத்ர மசூட மன்வித நிர்தித பதம் குர்வந்தி பாவராம் ஸ்ரம்மந்தாகோபி ஜனாவிதாக சுமுகம் ஸ்ரேகாம்சி பூகாம்சி கம்பந்தே ரத கூபரக்னகரபம் உபாபிநாதம் வரம். இந்த சொன்ன ஸ்லோகமானது கூபரக்னபுரி என்று வடமொழியிலே வழங்கப்பெறுகின்ற கூபரக்னபுரி என்கின்ற க்ஷேத்திரத்தினுடைய ஸ்லோகம். சுவாமி எப்படி வந்தார், இங்கே எதற்காக இந்த காரணமாக இந்த ஸ்தலமானது ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகமானது சொல்லப்பட்டது. தம்பந்தேரத கூபரக்ன கணபம். கூபரக்ன கணபதினா அச்சிருத்த விநாயகர் பெருமான். கூபாபி நாதம்பரம். இந்த கூப்பத்தை அதாவது தேருடைய அச்சுக்கு கூப்பரம்னு பேர். இந்த க்ஷேத்திரத்தில் திருவிக்கோளநாதர் அப்படின்னு பேர் சுவாமி. க்ஷேத்திரத்தில் திருவிக்கோளர் க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் கூபரக்கணபுரி அப்படின்னு பேர். சுவாமிக்கு திரிபுராந்தகேஸ்வரர், திருவிக்கோளநாதர், தீண்டா திருமேனி அப்படின்னு 3 பேர் வழங்கும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3 பிரிவிலும் உடைய ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் தீர்த்தமானது அக்னி தீர்த்தமாக இருக்கின்றது. தவளை மட்டும் வாழாது. நிலத்தில் நீர் வாழக்கூடிய உயிரினங்களில் இந்த நீரில் வாழக்கூடிய தவளை மட்டும் 2 இடத்துலையும் வாழக்கூடியது. பக்கத்தில் இருக்க வயல்வெளியில் இருக்கும். இந்த திருக்குளத்தில் தண்ணீரில் இருக்காங்க. தீர்த்தத்துடைய விசேஷம். அடுத்தபடியாக மூர்த்தி, சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தி. மணல் லிங்கம் காஞ்சிபுரத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பிருத்திவி லிங்கம். பிருத்திவி என்றால் மணலாலே செய்யப்பட்ட லிங்கம். செய்யப்பட்டதுன்னா தேவர்கள் வந்து ஆச்சார நியமங்களோடு கூடி சுவாமியை மனதை ஒருநிலைப்படுத்தி பூஜை செய்யும் போது ஏற்பட்ட லிங்கம். இந்த தீண்டா திருமேனி தொடாமல் பூஜை பண்ணுறதுனால, தேவர்கள் நியம நிகழ்ச்சியோடு பூஜை பண்ணதுனால கலிபுரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அதே மாதிரி அந்த ஆச்சார நியமம் முறையாக பூஜை பண்ணால் சுவாமியோட லோகக்ஷேமமாக இருக்கும் அப்படின்றதுனால சுவாமியை தொடாமல் பூஜை பண்ணுறோம். அதனால தீண்டா திருமேனி அப்படின்னு வழங்குறது. இந்த மூர்த்தி, தலம், தீர்த்தம்னு சொன்னேன். அதே போல் இந்த திருவிக்கோளர் க்ஷேத்திரத்தில் இப்போ நாம் தரிசிக்கின்ற சுவாமியானது திருவிக்கோளநாதர் அப்படின்னு பேர். இந்த திருவிக்கோளநாதர் வழக்கமாக இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய சுவாமி. இந்த சோமாஸ்கந்தர் ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது இந்த ஸ்தல மகிமை காட்சின்னு பிரம்மோற்சவம் சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமிக்கு முன்றாடி சித்தா நட்சத்திரத்தை பிரதானமாக வைத்து தீர்த்தவாரியாக வைத்து அதுக்கு முன்பாக 10 நாள் உற்சவம். அப்படி சித்தா நட்சத்திரத்துக்கு முன்னால் 5 நாட்களுக்கு முன்னால் 5ஆம் நாள் உற்சவம். மிருகசீர நட்சத்திரத்தில் கொடியேறி 5ஆம் நாள் உற்சவத்தை அன்னைக்கு பிரபல உற்சவம்னு ஸ்தல மகிமை காட்சி. இந்த சுவாமி பெரிய அலங்காரம் பண்ணி வில்லம்போட வில்லேந்திய கோலத்தோட அலங்காரம் பண்ணி ரிஷபத்தின் பேரில் கோபுரவாசப்படியில் தரிசனம் கொடுக்குறது. தேவர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்த ஒரு வரலாறு. திபுர சம்மாரம்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த திபுர சம்மார மூர்த்தின்றது இந்த மூர்த்தி தான். வில்லேந்திய கோலத்தோடு 2 நாட்கள். 2ஆவதாக 7ஆம் நாள் அன்று வில்லேந்திய கோலத்தோடு சுவாமி அலங்காரம் செய்யப்பட்டு விநாயகருடைய அச்சிருத்த விநாயகர் சன்னதிக்கு சென்று விநாயகர் தீபாராதனை செய்து விநாயகரை பிரார்த்தனை செய்து சுவாமி தேரில் புறப்பாடு நடைபெறும். இந்த முன்னமே இந்த திருவிக்கோளர் க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னேன். அதாவது மூர்த்தி, தலம், தீர்த்தம் பெருமையுடைய இந்த ஸ்தலத்தில் 3 அசுரர்கள் தேவர்களுடைய லோகத்தில் அன்றாடம் அவருடைய சிவபூஜைகள் பண்ண விடாமல், ஜபத்தபங்களை பண்ண முடியாமல், சிவபெருமானை தரிசிக்க முடியாமல், அவர்கள் யாகங்கள் பண்ண முடியாமல் துன்புறுத்தின்றே இருக்க காலத்தில் வரப்பிரசாதியாக இருக்கக்கூடிய அந்த முப்புறங்கள் தாரகாற்றன், கமலகாற்றன், வித்ருன்மாரி என்ற 3 அசுரர்கள் 3 கோட்டைகளாக வைத்துக் கொண்டு இந்த தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தேவர்கள் எல்லாம் அவரை எதிரிட்டு போரிட்டு வெல்ல முடியாத ஒரு தருணம். போரிடும் போது வெல்லக்கூடிய தருண நேரத்திலாம் வெல்ல முடியாமல் போகிறது. அதனால எல்லாரும் ஒன்று கூடிய தேவர்கள் எல்லாம் நாம் இந்த போரில் எப்படியாவது வெல்லணும், அசுராதிகளை திரிபுராதிகளை வெல்லணும், இதற்கு என்ன வேணும் அப்படின்னு ஒன்று கூடி ஆலோசனை பண்ணும்போது நம்ம படைக்கிற ஒரு நல்ல தலைமை வேணும், ஒரு பலமான தலைமை வேணும். அப்படின்னா பலமான தலைமை சிவபெருமான் தான். சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைலாயத்தில் போய் தேவர்கள்லாம் முறையிடுறாங்க. அங்கே போய் தபஸ் பண்ணி சுவாமியை வருந்தி பிரார்த்தனை பண்ணும்பொழுது அப்படி உதவி கேட்க போகும்போது, சுவாமி நீங்கள் வந்துட்டாலே போகிறோம், எங்களால் முடிஞ்சதை பண்ணியிருக்கோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், பரிவாரங்களோடு இருக்கோம், நீங்கள் வந்துட்டாலே போகிறோம் அப்படின்னு 2-3 முறை கேட்கும்பொழுது சுவாமி அனுகிரகம் பண்ணுறாரு, பொருட்டு வரேன்றாரு. இருந்தாலும் மனசில் கொஞ்சம் நினைக்கிறாரு,
தேவர்கள் எவ்வளோ துன்பப்பட்டு வரும் நம்மக்கிட்ட உதவி கேட்க வரும்போது கூட மனசில் கொஞ்சம் செருக்கு இருக்கே, ஆணவம் இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணமேன்னு புறப்பட்டு வரேன்னு சொல்லி அசரி வாக்கு சொல்கிறாரு. சென்ற தேவர்களே தேரா மாதிரி தேரில் ஒரு தேவர்கள் ஒரு ரூபமாக தேராகி அந்த தேரில் சுவாமி புறப்பட்டு வரார். வரும்போது விநாயகர் பெருமானுக்கு பரமேஸ்வரர் என்ன மனசில் நினைச்சாரோ அது விநாயகர் பெருமானுக்கு தெரியுது. இந்த தலத்துக்கு அருகாமையில் மூர்க்க விநாயகர் அப்படின்னு இருக்கார். அந்த இடத்துல விநாயகர் பெருமான் இருந்ததாகவும் பல ரிஷிகள் முன்னாடி வரும்போது விநாயகர் தரிசனம் பண்ணுறாங்க. சுவாமி வரப்போறாரு சொன்ன உடனே நான் ஏதாவது தடை ஏற்படுத்தக்கூடாதுன்றாரு. இவ்வளோ ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது கூட இருந்தாலும் ஏதாவது தடை ஏற்படுத்தணும், தேவருடைய ஆணவத்தை அடக்கணும், பரமேஸ்வரன் நினைக்கிறார் எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சுவாமி பிள்ளையார் விநாயகர் பெருமான் ஆயத்தமாக இருக்கார். இந்த தலத்தை அருகாமையில் இந்த தேர் புறப்பட்டு வரும்பொழுது தேர் அச்சம் முடிக்கிறார். தேரானது சாய்கிறது. தேர் சாயும் போது மகாவிட்டு பெருமான் ரிஷபமாக வந்து தாங்குறார். பெருமாள் சிவபெருமானுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் சுவாமி மறைஞ்சிடுறார். தேரா இருந்த தேவர்கள்லாம் மறுபடியும் தேவரூபமாகி நம்ம போய் கைலாசத்தில் போய் முறையிட்டோம், சுவாமியை பிரார்த்தனை அசிரியவாக புறப்பட்டு வரேன்னு சொன்னார். நம்ம தேரில் வந்தார். இப்படி ஆகிப்போச்சே, தேர் சாஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி பயப்படும் காலத்தில் மறுபடியும் சுவாமியுடைய அசிரி வாக்கு கேட்குறது. நான் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் வந்து நியம நிஷ்டங்கள் ஆச்சார நியமத்தோடு கூடிய பூஜைகள் செய்யுங்க ஆகமதிப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தன்னுடைய திலை மறந்து இங்கே இருக்கக்கூடிய நதியில் ஸ்நானம் பண்ணி இருக்கக்கூடிய மணலை குவிச்சு அப்படியே பூஜை பண்ணுறாங்க. அந்த லிங்கமானது அந்த மணலை குவிக்கும் போது லிங்கமாக நிற்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஜலத்தை நீரை எடுத்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மலர்களை பறித்து சாத்தி சரணாகதி அடைகிறார்கள் தேவர்கள் எல்லாம். சரணாகதி அடையும் போது சுவாமி மனம் குளிர்ந்து அம்பையப்பரோட காட்சி கொடுறார். அந்த ஸ்தலம் தான், அந்த சுவாமி தான் அந்த திருவிக்கோலநாதர் அப்படின்றது. இந்த தலைமுறை 5ஆம் நாள் உற்சவத்தில் இந்த காட்சி ரிஷபத்தில் பேரில் சுவாமி வில்லேந்திய கோலத்தோட போருக்கு புறப்படக்கூடிய காட்சியை கொடுத்ததாக வரலாறு. அதனால தான் திருவிக்கோலம் அப்படின்னு வில்லேந்திய கோலத்தோட காட்சி கொடுத்தனால திருவிக்கோலநாதர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். அதுக்கப்புறம் சுவாமி நீங்களும் கூப்பிட்டீங்க, நானும் வந்துட்டேன், பிள்ளையாரை யாருமே நினைக்கல, பிள்ளையாரை வணங்கி அப்புறம் தேரில் புறப்படுவோம்னு சொன்னதாகவும் சுவாமி காட்சி கொடுத்த உடனே சுவாமி பிள்ளையாரை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமி தேரில் புறப்பட்டதாகவும் திருவதிகளை போய் போர் புரிஞ்சதாகவும் மறுபடியும் இந்த இடத்துல வந்து சுவாமி அமர்ந்து சிரிக்கிறார். சிரிப்பொழிவே இந்த தேவரெல்லாம் அனுப்பிச்சு போர் புரிகிறாங்க. புரிஞ்ச போது சுவாமி சிரிக்கிறார். சிரிப்பொழிவே 3 பொறிகள் போய் அந்த 3 அரசர்களும் அவங்களை அந்தகம் பண்ணி சுவாமி அவங்களும் வந்து பயப்படுறாங்க, நம்ம சுவாமி எடுத்துட போறார் அப்படின்னு சொல்லி அவர்களும் சரணாகதி அடைகிறாங்க. அந்த 3 அரசர்களும் வந்து அவர்களை 3 பேருக்கும் இந்த 2 பேரும் துவாரபாலகராக இருங்கோ, ஒருத்தர் வந்து வாத்திய கருவிகள்லாம் முழங்குங்கோ அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறதா. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலகர் ராட்சச ரூபம், மேலே தலை வந்து ராட்சச ரூபமாகவும் உடல் வந்து மனுஷ ரூபமாகவும் 2 கைகளோட ராட்சச ரூபமாக காட்சி அளிக்கிறார்கள். அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அனுகிரகம் செய்த ஒரு தலமானது அந்த சிவபெருமானுடைய மூர்த்தி விசேஷம். தீண்டா திருவேணின்னு சொல்கிறது தேவர்கள் ஆச்சார நியமத்தோடு எப்படி 4 யுகங்களுக்கு முன்னால் பூஜை பண்ணாங்களோ அடுத்தடுத்த வகை யுக காலத்தில் யாருமே வந்து அந்த ஆச்சார நியமத்தோடு பூஜை பண்ணணும். அந்த ஆச்சாரம் கொஞ்சமாவது குறைஞ்சால் ஏதாவது பங்கம் ஏற்படும் போது லோகக்ஷேமத்தை குறை ஏற்பட போகுது அப்படின்றதுனால சுவாமியை தொடாமே என்ற வரைக்கும் பூஜை பண்ணி வரும். அதனால் நாகாபரணம், ருத்ராட்ச மாலை, ஊதிப்பட்டம் அதெல்லாம் சாத்தக்கூடிய வஸ்துக்கள்லாம் கிடையாது. சுவாமிக்கு பால், தயிர், இளநீ இயற்கையாக கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள் என்ன அதுதான். இந்த தோட்டத்தில் என்ன புஷ்பங்கள் பூக்குதோ அந்த புஷ்பம் தான் சுவாமிக்கு சாத்தணும். திருமேனிக்கு சாத்தி சுவாமியுடைய அனுகிரகம் பெறுகிறோம். ஐயனல் அதிசயன் அயன்பின்னோத்தோடும் மையநீர் கண்டனார் வண்ணம் மன்னவா ஐயரால் குலால் பாகமாகவும் செய்யநூறிடும் திருவிக்கோலமேன்னு சுவாமி சொல்கிறார். தீண்டா திருமேனின்னு சொன்னோம். சுவாமியினுடைய மேனியை சொல்லும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் ஐயனல் அதிசயன் பாடுறாரு. இயற்கை அதிசயங்கள்லாம் மழை வரப்போகுதுன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சுவாமி மேலே ஒரு வெண்மையாக பூ வரும். அன்றாடம் வண்ணம் மன்னவான் பையரால் குலான்னு சொல்லி பாடுறவார். அந்த வண்ணம் மன்னவான்னு சொல்கிறது அன்றாடம் காலம்பரம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதிகமாக இருக்கும் பகல் காலத்தில். இரவு காலத்தில் சுவாமியுடைய மேனி கருப்பாக இருக்கும். இது இரவு பகலுக்கு இருக்கக்கூடிய நிறம் மஞ்சளும் கருப்பும். இதாவது மழை வர காலங்களில் சுவாமி பேரில் ஒரு பூ போன்ற சூரியன் போல, சந்திரன் போல, இலை போல, கொடி போல ஒரு வடிவமானது ஏற்படும் வெண்மையாக. இந்த வெண்மை வந்துதானா அந்த வருஷம் நல்ல மழைன்னு சொல்லலாம். வெண்மை வரலைன்னா குறைவான மழை. வெண்மையாக சுத்தமாக வரலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப பஞ்சம்னு சொல்லலாம். உலக யுத்தங்கள் ஏற்படும் போது அப்படின்னா சுவாமியுடைய மேனி சிவப்பாக இருக்கலாம். அடியேனுக்கு முன்னால் ஒரு 10 தலைமுறையாக அந்த ஊரில் வாழ்ந்துருக்கோம். பெரிய தலைமுறையாக பூஜை பண்ணிட்டு வரோம், சுவாமியை பார்க்குறோம், தரிசனம் பண்ணுறோம். அதனால் இந்த சிவப்பு கலர் மாத்திரம் யாரும் பார்க்கல. நாமளும் வர வேணாம், சுவாமி லோகக்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். அதனால் இந்த 3 கலர் அன்றாடம் வருது. சுவாமியுடைய இயற்கையாக வளங்கள்லாம் இந்த மழை பொழிஞ்சு உரிய காலத்தில் விவசாயம் அதிகமான பகுதி. அதனால் இந்த மழை அதிகமாக வந்து நல்ல விவசாயங்கள் தானியங்கள்லாம் சேர்க்கா இருக்குது. சுவாமி அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பரக்கண புரியின்னு முதலே சொன்னேன். தேருடைய அச்சுக்கு கூப்பரம்னு பேர். கூப்பரத்தை விக்கனம்னா தடை செய்தல், பிரயாணத்தை தடை செய்தார் விநாயகர் பெருமான். புரி என்பது ஊரை குறிப்பது. அதனால் கூப்பர விக்கனபுரி, கூப்பர விக்கனபுரி அப்படின்ட்டு தான் சமஸ்கிருதத்தில் பேர். அதனால் ஞானசம்பந்தர் பாடும் காலத்தில் கோடல் வெண்பிறையனை கூகமேவினான் கூகமேவினான் அப்படின்னு சொல்லி பாடுறார். அவர்களுடைய காலத்தில் 1500 ஆண்டுகள் முன்னால் கூகபுரி கூகபுரி கூகம்னு வழங்கியிருக்குது. 2மே இல்லாத வடமொழி பேரும் தமிழ் சொல்லும் இல்லாமல் இப்போ மருவி கூவம்னு வழங்குது.
இந்த ஊருடைய 6 விருத்தக்ஷீர நதி தீர்த்தாபயகஸ்ய பகவதா அப்படின்னு சுவாமிக்கு பேர். இந்த தீண்டா திருமேனிக்கு முன்னமே சொன்னேன், அந்த தேவர்கள் அந்த இருக்கக்கூடிய நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணாங்க. அதனால இந்த விருத்தக்ஷீர நதி இந்த ஊருக்கு வர வரைக்கும் பழைய பாலாருடைய ஒரு கிளை கால்வாய் இந்த கூவம் ஏரியில் வந்து வருஷம் ஃபுல்லாக ஆண்டுதோறும் வருஷம் ஃபுல்லாக வற்றாத ஒரு ஜீவன் நதியாக இருந்துன்றது. இந்த கூவம் ஏரியிலேருந்து ஒரு ஊற்றானது ஏற்பட்டு அப்படியே ஆறாக உற்பத்தியாகி இங்கேருந்து சென்னை வரைக்கும் கடலில் போய் கலக்குது. அதனால இந்த ஊருக்கு இந்த ஊர் வர வரைக்கும் விருத்தக்ஷீர நதி, இந்த ஊர்லேருந்து கூபரக்னபுரி நதி அப்படின்னு பேர் இந்த ஊருக்கு. இந்த கூவம் வர பேர் ஆகிட்டு இது சென்னையில் திருவேற்காடு அருகாமையில் ஸ்தலத்துக்கு சிவபெருமானுடைய ஸ்தலத்துக்கு போகிற வரைக்கும் நல்லபடியாக போகுது. அதுக்கப்புறம் போய் சில இடையூறுகள் ஏற்படுறதுனால நதியினுடைய தன்மை மாறி போகுது. ஏறக்குறைய ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாலே சென்னையில் வாழ்ந்த மகான்கள் எல்லாம் அதில் ஸ்நானம் பண்ணி தரிசனம் பண்ணியிருக்காங்க. ராமலிங்க சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள்லாம் வந்து அந்த கூவன் நதியில் ஸ்நானம் பண்ணி சுவாமி கந்தக்கோட்டை முருகப்பெருமானை, இலக்கியக்கூடிய மயிலாப்பூர் பெருமானெல்லாம் தரிசனம் பண்ணதாக வரலாறு இருக்குது. அதனால் நல்ல ஜீவநதி மற்றும் இப்போது மறுபடியும் அந்த ஜீவநதியாக ஓடணும்னு நம்ம சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம். அதனால் லோகக்ஷேமா உத்திசித்து பவன் தோமான் போரண்டு உத்தரே சுபகர்மன்ய விக்ரமத்து தீர்த்த விசேஷம் சொன்னேன். இந்த அக்னி தீர்த்தம்னு தவளை இருக்காதுன்னு சொன்னேன். அக்னி தீர்த்தம் எவ்வளோ 100 டிகிரி டாக்டர் ஜுரம்னு சொன்னால் கூட உடனே சாயந்தரம் வந்து ஊசி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு உடனே ஸ்நானம் 3 நாளைக்கு குளிக்காதுன்னு சொல்லுவார் மருத்துவர். இருந்தாலும் உடனே இந்த ஸ்தலத்தில் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணோம்னா உடனே பட்டுன்னு அந்த ஜுரமானது விட்டு போயிடும். அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரமானது அக்னி தீர்த்தம். சுவாமியுடைய உக்ரமூர்த்தி திபுராந்தகரி அந்தகம் பண்ணார். ஆனால் திபுராந்தகமூர்த்தி தீர்த்தனுடைய விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு லோகக்ஷேமாவும் தோபான் தோரணந்த இந்த பெருமானை தரிசித்து திருப்பவனார் அவருடைய அருள் எல்லோருக்கும் உண்டாக. நம பார்வதி பதகே. இந்த தொண்டை மண்டலத்தில் ஞானசம்பந்தர் பாடின இன்னொரு கோயில் இருக்கா? இளவியங்கோட்டூர் இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அளவில் அமைந்துள்ளது. ஓஹோ, சரி. ஞானசம்பந்தர் ஒவ்வொரு பாடலையும் எனதுரை தனதுரையாக என்றாரு. அந்த பாடல் வந்து இப்போ முதல் பாடலும் கடைசி பாடலும் பாருங்க. உருவினார் ஊமையோடும் ஒன்றே நின்றதோ திருவினான் வளர் சடை திங்கள் கங்கையான் வெறிவிவானவர் தொழ வெகுண்டு நோக்கிய செருவினான் ஊரை விடும் திருவிற்கோலமே ஐயன் அல்ல அதிசயன் அயன் விண்ணோதையும் மெய்யனி கண்டனார் வண்ண வண்ணவாம் வையரவல்குளால் பாகமாகவும் செய்யவன் ஊரை விடும் திருவிற்கோலமே கோடல் வெண்பிறையினை கூகம் மேவிய செடனி செழுமதில் திருவிற்கோலத்தை நாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன் பாடவல்லார்களுக்கு இல்லை பாவமே. நம்ம கூட ஓதுவாமூர்த்தி இருக்காங்க. இந்த பதிகங்களை அற்புதமா பாடினாங்க. நம்ம கூட அண்ணா பேர் என்னன்னா? உங்க பேரு? என் பேர் சிவபிரகாசம். சரி சரி சரி. சிவபிரகாசம். பூவம் திருவராந்தகீஸ்வரர் திருக்கோள். ஓகே ஓகே. சரி சரி. இந்த ஊர் தான் நீங்க? பக்கத்து ஒரு கொருக்கம்பேடு. சரி 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 சரி. இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஒரு 27 வருஷம் இங்க ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகி. சரி சரி. ஓதுவாமூர்த்தியா இருக்கீங்க. தினமும் சுவாமிக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. அற்புதமான பணி செய்றீங்க நீங்க. அற்புதமான பணிங்க. இந்த மாதிரி ஒரு குடுப்பனை கிடைச்சிருக்கு சர்வீஸ் பண்றதுக்கு. உங்க பதிகங்களை கேட்டு ஞானசம்பந்த பாடின இந்த பதிகத்தை இந்த கோளுடைய திரு பதிகம் பாடணும். 11 பாடல்கள் பாடியிருக்காரு. அதுல ஒரு பாடல் செல் அடிச்சு போச்சு. இருக்கிறது ஒரு 10 பாடல் தான். சரி சரி. 10 பாடல் பாவமே இல்லைன்றாரு கடைசி பாட்டு. ஓஹோ, சரி. 10 பாடல் பாடுறவங்களுக்கு பாவமே இல்லைன்றாரு. ஓகே. ஆமா, கூட சேர்ந்து பாடினா பாவம் இல்லை. பாவம் இல்லை, பாவமே இல்லை என்றார் கடைசியில. சரி, ஏதாவது ஒரு சின்ன பதிகம், அதுல ஏதாவது ஒரு பொருள், அதாவது மீனிங் சொல்ல முடியுமா? நம்மளுக்கு புரியுற மாதிரி ஏதாவது எடுத்து அந்த இந்த 10 பாடல்கள்ல ஏதோ ஒரு பதிகத்தை சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. சுவாமி இங்க வந்து சுயம்புமூர்த்தியா இருக்கிறாரு. சரி சரி சரி. ஐயன் நல் அதிசயன் அயன் விண்ணோர்தொடும் மையணி கண்டனார் வண்ணம் வண்ணவான். ஓகே. ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு அதிசயமாக விளங்கி புதுமை பொலிவு தோன்றி விளங்குபவர். இங்க பிரம்மா விஷ்ணு 2 பேரும் வழிபட்ட ஸ்தலம். மழை காலத்திலே சுவாமி வந்து வெண்மையா படணும். சரி சரி சரி.
வெய்ய காலத்தில் கருப்பாக இருக்கும். நாட்டில் யுத்தம் நடந்ததுன்னா சிகப்பு குறையும். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் சிகப்பு பார்த்தது கிடையாது. சிகப்பு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவசியம் இல்லாமல். ஆமாம். சரி. அதனால் வந்து சுவாமி வந்து பயங்கரமான பவர்ஃபுல். சரி சரி. ஞானசம்பந்தர் பாடுகிறாருன்னா அத்தனை ஸ்தலம் இதுன்னு இல்லை. ஞானசம்பந்தர் பாடுகிறாருன்னா எல்லாமே மகிமையானது தான். பாதம் படிச்சாவே அதனுடைய மகிமை சொல்லவே முடியாது நம்ம. அந்த அளவுக்கு மகிமையான தொண்டை மண்டலத்தில் அவர் வந்து. ஆமா, 32 ஸ்தலத்துல இது ஒரு 14வது ஸ்தலம். சரி சரி. சரி. தொண்டை நாட்டுல 32 ஸ்தலம் உள்ளது. சரிங்க. அந்த 32 ஸ்தலத்துல இது 14வது இடம். சரிங்க. இங்க அக்னி ரூபமா இருக்கிறதுனால, அக்னி சுரூபமா இருக்கிறதுனால ஒவ்வொரு காலத்துக்கும் சிவாச்சாரியார் வந்து குளிச்சுட்டு தான் சாமியை பூஜை பண்ணுவாங்க. தீண்டா திருமேனி. ஆமா, சாமியை அவரே தொட முடியாது. அர்ச்சகர் தொட்டுட்டாலும் திரும்ப மறுபடியும் இன்னொரு ஸ்தானம் பண்ணணும். ஸ்தானம் பண்ணிட்டு தான் இன்னை வரைக்கும் நடந்து தான் இருக்குது. எல்லாம் இறைவனுடைய திருவருள். நம்ம கையில ஒன்றும் கிடையாது. அற்புதமான திருக்கோயிலுங்க. சென்னை அருகே இருக்கு. இது இப்படி ஒரு கோயில் நம்ம கிட்ட இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஐயோ, சிவ 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 சிவ, பயங்கரமான பவர். ஆமா 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 ஆமா. மலையினர் பெருப்பதும் துதித்தி மாற்பேரு, மலையினர் பெருப்பதும் துதித்தி மாற்பேரு, மசில சீர்மறை கடனை தானும், மலையினர் பெருப்பதும் துதித்தி மாற்பேரு, மாசில சீர்மறை கடனை தானும், நிலையினான் எனதுரை, நிலையினான் எனதுரை தனதுரையாக, நிலையினான் எனதுரை தனதுரையாக, நீரணிந்து எருவந்து எரிய நிமல, நிலையினார் எனதுரை தனதுரையாக, நீரணிந்து எருவந்து எரிய நிமல, கலையினர் மடப்பினை துணைகொடும் கீழ, கனலும் வேடை உள்கி கனமயிலாலும், இளையினர் பைம்போடில், இளையினர் பைம்போடில் இளம்பையும் கொட்டூர், இளையினர் பைம்போடில் இளம்பையும் கொட்டூர், இருக்கையாம் பேணிய எழில் கொள்வது இயல்வே, பலனம் விருத்தனம் பசுபதி தனம், பலனம் விருத்தனம் பசுபதி தனம், கொண்டு வெங்கூரை அடியவ கருளும், பலனம் விருத்தனம் பசுபதி தனம், கொண்டு வெங்கூரை அடியவ கருளும், கலனம் என துரை தனதுரையாக, கனலடியங்கையில் எந்திய கடவுள், நிலம மலர்ச்சோனை பண்டுவன் செய்ய, நிலம மலர்ச்சோனை பண்டுவன் செய்ய, நீர்மல கோவலக காது வெண்டோங்கும், ஏலம் நரும் பொடி இளம்பையும் கொட்டோர், இருக்கையாம் பேணியன் எழில் கொள்வது இயல்வே, கந்தனை மல்லிகனை கடலொளி தோறும், கந்தனை மல்லிகனை கடலொளி ஓதும், காணலங்கரே வேல கழுமல மென்னும், நந்திய உரைபதி நான் மறை நாவன், நட்ட
மாற்றமிக்கும் துணை ஞான சம்பந்த எந்த யார்பல நக இளம்பையும் கோட்டூர் இசையொடு கூடிய பத்தும் வல்லார்வோர் வெந்துயர் கெட கெட விண்ணவரோடும் வீடு வெற்றிம்மைய வீடொளிதாமே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையர மகாதேவம் தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணானாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. ஞான சம்பந்தர் இங்க பாடிட்டு போறாரு. பாடின உடனே அந்த கோவிலை வந்துட்டு போயிடாரு. போயிட்டு உடனே பசு ரூபமா வந்து அவரை முட்டுது. சரி, முட்டின உடனே சரி என்னவோ முட்டுதுன்னு நினச்சின்னு அவர் திரி மறுபடியும் போறாரு. அவர் எங்கோ ஒரு திசைக்கு பொண்ணு திரி மறுபடியும் முட்டி அந்த அங்க இருக்கிற இடத்துக்கு அப்படியே ஆயிடுச்சுன்னு போறாரு. போன உடனே தான் பாலனாம் இருத்தனாம் பசுபதி தானான்றாரு. அந்த பாட்டை பாடுறாரு. சரி, அற்புதமான பதிகம். ஆமா, இன்னைக்கு எனக்கு கேட்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அற்புதம்ண்ணே, ரொம்ப நன்றி. நமச்சிவாய். கோ டெம்பிளில் நம்ம மிக அற்புதமான பாடல் பெற்ற ஸ்தலமான திருக்கூவம் திருப்புராந்தக சுவாமி திருக்கோயிலை பார்த்தோம். ரொம்ப அற்புதமான தரிசனமாங்க இன்னைக்கு சுவாமியை பார்த்தோம். சுவாமியோட பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இது பாடல் பெற்ற ஸ்தலம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அக்னி தீர்த்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்களை இன்றைக்கி பார்த்தோம். நல்ல அற்புதமான தரிசனமும் கிடச்சிது. இந்த சுவாமியோட பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு கிடச்சிது. எப்படின்னா, இந்த சின்ன மலை லைட்டாக தூர்னார். அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், சுவாமியை பற்றி உணர்ந்துட்டோம். சுவாமி நமக்கு வந்து அருள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் நம்மளுடைய கோ டெம்பிள் நேயர்களுக்கும் இந்த அருளை நம்ம வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி பல திருக்கோயில்களுடைய தரிசனத்தை நம்ம பார்த்து உங்களுக்கும் இந்த மாதிரியான சுவாமி அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டுறேன். அற்புதமான இந்த கோயில்களை நம்ம வந்து தொகுத்து ஒன்று தொகுத்து வாங்க போகிறோம். இது என்னுடைய ஒரு சின்ன முயற்சி. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஊக்குவிச்சிங்கன்னா நிறைய கோயில்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்களுடைய சொல்லணும். அந்த கமெண்ட்டில் எப்படி இருக்குன்ற தரிசனம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அது தகுந்த மாதிரி உங்களுக்கான தரிசனங்களை நிறைய கோயில்களை விசிட் பண்ணலாம். நீங்கள் இந்த கோ டெம்பிளை தவறாமல் பாருங்கள். அடுத்த ஒரு திருக்கோயிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.